வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த பரபரப்புகள் எல்லாம் முடிகிற நேரம். கிறிஸ்மஸுக்கான ஆயத்தம், கிறிஸ்மஸை பற்றிய சிந்தனைகள் இவற்றையெல்லாம் முடிச்சுவிட்டு இன்னும் சொல்ல போனால் ஏற கட்டுற நேரம். எதை ஏற கட்டுற நேரம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் கிறிஸ்மஸுக்காக செய்யப்பட்ட அலங்காரங்கள், ட்ரீ எடுத்து வைப்போம், டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சு பத்திரமே அடுத்த வருஷத்துக்கு வரும், ஸ்டாரை எடுத்து கழட்டி எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணி ரெகுலர் லைஃபுக்குள்ளே நம்ம திரும்புவோம். ஒரு ஃபெஸ்டிவல் மூட், இந்த ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு ஆர்டினரியாக நம்ம லைஃபுக்கு திரும்புகிற இந்த நேரத்தில் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், கிறிஸ்மஸ் சார்ந்த எல்லா செயல்களையும் மறைச்சிட்டு ரெகுலர் வாழ்க்கைக்கு நாம் போகிறதுக்கு தயாராகும். அப்போது எல்லா பொருட்களையும் எடுப்போம். கிறிஸ்மஸ் உடைய டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் சாயல்கள் குறைந்தாலும் கிறிஸ்து நம் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிறிஸ்து தொடர்ந்து நம்மோடு இருக்கணும். இப்போ சில வீடுகளில் நம்ம பர்த்டேக்கு வரும்போது கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? இந்த கிஃப்டை என்ன பண்ணுவோம்? வெறுமனா கொடுக்க மாட்டோம், அழகாக ரேப் பண்ணி இல்லையா? ஒரு கோல்டன் பேப்பரோ ஒரு சில்வர் பேப்பரோ அந்த அழகாக பேக் பண்ணி அதை கிஃப்ட் பேக். அது செய்கிறதுக்கே சில கடைகள்லாம் இருக்குது, அதுக்குனாலவே சில பேப்பர்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக கிஃப்ட் பேக் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். அங்கே அந்த பேக்கிங்கை பிரித்து அதில் உள்ளே இருக்கிற பொருளை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற வரைக்கும், அவங்க வாங்குற வரைக்கும் அந்த அந்த அழகு தெரிவதற்காக அழகான ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறோம். கிறிஸ்மஸ் ட்ரீயில் கூட சின்ன சின்ன கிஃப்ட் அழகழகாக தொங்க விடுவோம் இல்லையா? கிஃப்ட் பேக்கிங்கை கூட தொங்க விடுவோம். கிறிஸ்மஸ் நாடகம் போடும்போது இந்த 3 ராஜாக்களை சட்டுன்னு இந்த பொன் வெள்ளி தூகவர்ப்பம் கொடுக்குறது, அந்த பொன் வெள்ளிக்கு டக்குன்னு ஒரு பேப்பரை, கோல்டன் பேப்பரை, சில்வர் பேப்பரை வச்சுருப்போம். அது உள்ளெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுத்து, அழகு கிஃப்ட் கொடுத்து அவங்க நல்லா சந்தோஷமாக பிரித்து உள்ள ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? கிஃப்ட் இல்லாத கிஃப்ட் பாக்ஸ் நல்லா இருக்குமா? ரேப்பர் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் உள்ள கிஃப்ட் இல்லைன்னா அதுக்கு வேல்யூ இல்லை இல்லையா? சில நேரங்களில் கிறிஸ்மஸ் அடையாளங்கள் எல்லாவற்றையும் நம்ம வீட்டில் வச்சு கொண்டாடிட்டு அதற்கு பிறகு நம் வீட்டில் கிறிஸ்து இல்லை என்று சொன்னால், எனவே கிறிஸ்மஸ் அடையாளங்கள், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இருக்குன்னா உன் வீட்டில் கிறிஸ்துவும் தொடர்ந்து இருக்க வேண்டும். இதெல்லாம் பிரித்த பிறகு உள்ள பார்த்து ஒன்றுமே இல்லைன்னா அந்த ரேப்பரை தூக்கி போட்டுருவான்ல, அது மாதிரி கிறிஸ்மஸ் அப்போ ரொம்ப பிரமாண்டமாக சீரியல் செட்டு, லைட்டு கிட்ட எல்லாம் போட்டுட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சு கொஞ்ச காலத்தில் எல்லாத்தையும் ஏற கட்டி அதுக்கப்புறம் வீட்டில் கிறிஸ்துவே இல்லைன்னா அன்றைக்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து தொடர்ந்து இருக்க வேண்டும். எனவே நம்ம எல்லாம் ரேப்பர் கிறிஸ்டினா இல்லாமல் ப்ராப்பர் கிறிஸ்டினா இருக்கணும்னா கிறிஸ்மஸ் சமயத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் நம் வீட்டில் கிறிஸ்து இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.